ஹை காய்ஸ், நம்ம மெமரி ஆச்சு என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம்னா வின்லாண்ட் சாகா தாங்க பார்க்க போகிறோம். இது ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, 2 இது சொல்லியிருந்தீங்க. பிளாக் கலர் சொல்லியிருந்தீங்க, வின்லாண்ட் சாகா சொல்லியிருந்தீங்க. 2ம் நான் எடுத்து வச்சிட்டேன். இதுலேயும் ஒன்று டெவலப் பண்ணிட்டேன், அதுலேயும் டெவலப் பண்ணிட்டேன். இப்படி எதிராக எடுக்கிறது அப்படின்றப்போ கமெண்ட்ஸில் பார்க்குற குழம்புது. ஐயோ 2 ஈக்குவலாக இருக்கே, எது எடுக்குதுன்னு கடைசி வரைக்கும் நான் வந்து டவுட்லேயே இருக்கேன். இவன்ட்டும் கேட்குறேன், டே எனக்கும் புரியலடா இதுவா அதுவான்றப்போ சரி ஃபஸ்ட்லேருந்து கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது வச்சு நம்ம பார்ப்போம், அந்த ஓட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி பழைய கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்குறப்போ வின்லாண்ட் சாகா தான் ஆரம்பத்துலேருந்து கேட்டது. சரி அப்படின்னா இது பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் அடுத்தடுத்து பண்ண தான் போகிறேன், எதுவும் விட போகிறதில்ல. அதில் எது இப்போ 2மே ஈக்குவலாக கேட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி இது பண்ணிவிட்டு அது பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வின்லாண்ட் சாகாவில் எபிசோடு 1 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவங்க பண்ணுற வேலை அது, அப்டேட்டு கொடுத்துட்றாங்க, நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேன்றது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் சொன்னாலும் அது தான் நடக்க போகுது. அதுக்கு தான் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடுவீங்க. ஸோ நான் இங்கே அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அங்கே நோட்டிஃபிகேஷன் போட்டுருவேன், உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் உங்கள் மொபைலுக்கே. ஸோ இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. அதனால தான் அது ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதை தவிர்த்து வேறு எதனா சொல்யூஷன் இருக்கானோ ஒன்றுமே இல்லை. இதுதான் வழி, வேறு வழி இல்லை. ஓகே வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். கிராபிக்ஸ் பயங்கரமாக எங்க இருக்கு? ஹெல்கா அடிபட்டு எடுத்ததும் போர் நடந்தது. சண்டெல்லாம் போர் கொண்டு நிற்கிறாரு போல இருக்கு. இது கப்பல் படையில நடந்தது. சம்பவம் அங்கேயே நின்னுட்டு இருந்தா உடம்பு சரியில்லையா? பண்ணிக்கணும், கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. ரெண்டாவது தாக்குதலை நாம தாக்கு பிடிக்க முடியாது. கோகில் சரியா ஃபெலோக்கி வர அந்த நேரத்துல முன்வரிசையை முன்னாடி கொண்டு வந்துரு. யாரு அந்த தலகணம் பிடிச்சவனா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்படி? நான் எதிரியை தடுக்க போறேன். தடுக்கவா? என்ன சொல்ற? நீ எப்படி அங்க போக போற? நீ பயங்கரமான ஆளுதான்ப்பா. தனியாவா போற? எதிரியோட போட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு போயினேங்கிறாரு. மாசா இருக்காது. எவ்வளோ லேட் ரியாக்ஷன். பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடியா அசர்லையே இன்னுக்குள்ளேயே சண்டை. அம்பு வந்து பாஞ்சது, ஏதோ முள்ளு குத்துன மாதிரி போயிட்டே இருக்காரு. இந்த கத்திக்கு ஒரு ஷாட் வைக்கிறாங்க, என்ன இருக்குங்க? அரசு எடுத்தாரா? அவன் தான் லீடரே, அவ்வளோதானா?
தப்பிச்சு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படியே. ஓ எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்காரா? அதான் அவன் தான் இது ஹெட்டே போல இருக்குது. ஆனால் அந்த படகு நிறைய பேர் இருந்தாங்கல்ல கூட்டமா. பனி பிரதேசமாகவே இருக்கு. வா தோர்ஃபின் ஆட்டு தீவனம் போட்டுட்டு மாட்டு பால் கறந்துடு. மாடா இது. மார்க்லாண்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய கப்பல் தெற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. அங்க சிறந்த நிலங்கள் இருக்குன்னு எங்க மேல மோதின காத்து எங்களுக்கு சொன்னுச்சு. அப்போவே நாங்க கண்டுபிடிச்சோம் ஒரு புது கண்டம். பசுமையான நிலங்கள், பழங்களும் காய்கறியும் விளையும் ஒரு பசுமையான நிலம். கண்ணு கெட்டின தூரம் வரையும் பச்சை பசேரும் பசுமையா இருந்தது. இடத்துக்காக சண்டை போற டைம் அது. அந்த நிலத்துக்கு நான் வச்ச பேரு வின்லேண்ட். இதுதான் அது. எப்படி இருக்கு பசங்களா? இந்த லைஃப் எரிக்சனை பத்தி உங்க மனசுல என்ன தோணுது? நீங்க ரொம்ப அற்புதம் லீஃப் மாமா. அப்புறம் என்னாச்சு? அங்க யாராவது இருந்தாங்களா? அங்க ரொம்ப வெயிலா? ஐஸ்லாண்டை விட ரொம்ப பெருசா அது? ஆமாப்பா, இந்த இடத்தை விட பெருசாகி இருந்தது. எங்க பார்த்தாலும் பழம் கொடி பூவுன்னு பசுமையா இருந்தது. அங்க சில காட்டுவாசிகளையும் பார்த்தோம். அவங்க மொழி ஒண்ணுக்கு எங்களுக்கு புரியல, ஆனா நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம். தலையில இருக்கிற கிரீடமும் பைப்பும் அவங்க எனக்கு பரிசா கொடுத்ததுதான். இதோ இதுதான் உண்மையான வீரர்கள் தான் இதை அணிஞ்சிக்க முடியும், தெரியுமா? கதை சொல்றேன்னு பார்த்து உண்மையா நடந்துக்குது. என்ன இது இவ்வளவு நேரம் ஆச்சு, பசங்க இன்னும் தூங்க போகலையா? என்ன மன்னிக்கணும், லேஃப் ஐயாவோட கதைகளை கேட்கணும்னா அவங்கள உட்கார வச்சிருக்கேன். ஒரு உண்மையான வீரனா நீங்க ஒரு உண்மையான பெரிய ஆளுதான். ஆமா, நீ நல்ல பையன் தோர்ஃபேன். நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என் கூட கடலுக்கு வா. என்னது? எனக்கு இப்பவே வரணும்? இப்பவே வா. ஏதோ சரியில்லையே லீஃப் மாமா. எங்க தாத்தா வேற மாதிரி சொன்னாரு. மேற்குல ஜோர்முங்கட்லாம் வாழுமாமே, அந்த பக்கம் போற கப்பல் எல்லாம் முழங்கிடுமா. அத தாண்டி அந்த பக்கம் எதுவுமே இல்லையா. ஆளாளுக்கு ஒரு கதை அதான் சொல்றேன். நானும் சொல்றேன். இந்த விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன் நீங்க யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா, இதுதான் ஆதாரம். நான் ஒரு உண்மையான மாவீரன். அதெல்லாம் கிடையாது, நீங்க பெரிய வீரர்லாம் இல்ல. என்னது? உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? வெறும் யுத்த கலங்கள்ல இருக்கவங்க உண்மையா மட்டும் பொய்யா வீரர்கள் இல்ல. அதோ அந்த கடல், அதுல பயணிக்கிறவங்க மிக பெரிய வீரர்கள். எனக்கு தெரியும். ஆமா, என்ன? எல்லாரும் உங்களை தாடி வச்ச குழந்தைன்னு தான் சொல்றாங்க. யுத்த காலத்துக்கு போகாம எப்பவுமே சாகசன்னு போயிடுவீங்களாமே. பொறாமையில அப்படிதான் பேசுவாங்க அக்கா, எல்லாரும். அப்ப போட்டு யாருன்னு இல்லையா? நீ என்ன நம்புறல கண்ணா? நீயும் தப்பா நினைக்கிறியா?
நான் சண்டை போட முடியாத வயசானவன் நீ நினைக்கிறியா? என்ன ஒரு வீரனா நீ பாக்கலையா? அது அது வந்து எங்க அப்பா ஒரு பெரிய நல்ல மாவீரர்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இத பார்த்தோர்ஸ், இந்த பசங்க நான் கோலன்னு நினைக்கிறாங்க. நான் வீரங்கிறத நிறுவி. சரி சரி, நேரமாச்சு, எல்லாரும் கிளம்புங்க. சொல்லலையே. ஆரி, எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி, கூட்டிட்டு போறேன். அப்புறம் பார்க்கலாம். சரி சரி. ஹரி நான் சொன்னது கேட்கலையே. நீங்க எங்கிருந்தியா வர? கிரீன்லாண்ட்ல எல்லாரும் ஒரே பணியில சாகுறாங்களா? இந்த வருஷம் பனி புயல் பயங்கரமா இருக்குமா? நிறைய உயிர்கள் பலியாக வாய்ப்பு இருக்கு. இதுல பிரச்சனைக்கு என்னன்னா, வயசு ஆக ஆக இந்த குளிர தாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப குளிரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இவங்க 2 பேர் தான் ரொம்ப பலவீனமா ஆகிட்டே இருக்காங்க. ஓ இல்வா, உனக்கு ரொம்ப குளிர்தா? இங்க வா, உன்னை கத பாக்குறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா தூங்க போங்க, உங்களுக்கு குளிர போகுது. எனக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த ஆட்டை கட்டின கொஞ்சம் உதவி செய்றியா? இங்கேயோ ரொம்ப கடினம் தான் போல இருக்க. ஆமா, இப்படியே பனி புயல் அதிகமாக்கிட்டே போனா இங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. என்னோட நாட்டுல என்னோட சகோதரன் எப்பவே இடமாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் இல்ல. என்ன ஏமாறிட்டே சொல்ல? இருப்பீங்களா? நான் எல்லா இடத்துக்கும் ஒரு சுத்து போயிட்டு வந்திருக்கேன். அத நோக்கி போங்க. வின்லாண்ட் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல இருக்கு. அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டான பையன். என்ன? ஷார்மன்கன்! நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வலிக்குது. நல்ல கனவு வர மாட்டேன். என்னக்கா நீ போய் இடத்துல படு, இங்கதான் இடமே இல்லல. ஒழுங்கா படு. இதெல்லாம் அநியாயம். நான் படுக்கணும் தான் இந்த படுக்கையை தயார் பண்ணேன். அவங்க இன்னுமா பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்களெல்லாம் கண்டுக்காத படு. பெரியவங்கன்னா அப்படித்தான் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. சரி வா படு. வந்து அக்காவை கட்டி பிடிச்சுக்கோ, தூங்கலாம். அப்பா, என்ன அநியாயம் இது? இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ல. அம்மாவுக்கும் இப்ப உடம்பு சரியில்லை, வீட்டு வேலையும் சேர்த்து செய்யணும். வருஷம் இததான் சொல்ற, யாரும் வரமாட்டாங்க. நீங்க விசித்திரமா இருக்கீங்க. எல்வோ, நான் செத்துடுவேன்னு நினைச்சேன். அடிபட்டுருச்சா? ஆஹா. என்னாச்சு? இங்க கீழே ஏதோ இருக்கு. எல்வோ, மனுஷனா? இன்னும் தப்பிச்சு வந்திருக்காரு. இறந்துட்டாரா? ஆமா மாமா, நேத்து நீங்க சொன்ன கதையில எதெல்லாம் உண்மை? என்ன அர்த்தம் இல்லாத கேள்வி? எல்லாமே உண்மைதான். அப்படின்னா என்ன கப்பல்ல கூட்டிட்டு போங்க. உண்மையா இல்லையா நான் அப்ப பாக்குறேன். அது சரி, உன்னை கூட்டிட்டு போய் நம்ப வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ கடல்ல பயணிக்க ஆசைப்பட்டானா உங்க அப்பாவை போய் கேளு போ. அதோ பார், எங்க போர்க்கப்பல் அங்க இருக்கு பார். பல தலைமுறைகளா இங்கதான் நிக்குது. உங்க அப்பாவை கேளு, அவர் கொடுத்தாருன்னா எடுத்துக்கிட்டு போலாம். எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரர். எத்தனை வாட்டி கேட்டாலும் முடியாதுன்னு. அவர் பிடிவாதக்காரர்லாம் இல்ல. இந்த கடல் ரொம்ப ஆபத்தானது தோஃபேன். சின்ன வயசுல ஒரு தடவை இந்த பனிக்கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா உனக்கு? அப்பதான் புதுசா கிரீன்லாண்டுக்கு நாங்க வந்திருந்தோம். கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சாப்பாடெல்லாம் காலி. பசிக்காக பனிக்கட்டிகளை தின்னுக்கிட்டு இருந்தோம்.
கடைசியில பனிக்கட்டியால எங்க கப்பல் நொறுங்கிடுச்சு. வேற வழி இல்லாதால வெளியில நாங்க நடந்தே வந்தோம் கப்பலை விட்டு. ஒரு நாள் திரும்பி பார்த்தப்ப நான் மட்டும்தான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். எல்லாரும் காலியா? என் கூட வந்த 6 பேருமே இறந்து போயிட்டாங்க. எதனால? எதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்? எதுக்காக வடக்குல இந்த இடத்துல வாழணும்? எல்கா, சீக்கிரம் தண்ணியை குதிக்குது. எல்வா, போர்வை கொண்டு வா. சரி. யார் இவரு? என்னாச்சு இவருக்கு? பனியில புதைஞ்சு கிடந்தாரு. இவரு அந்த இடத்துல வந்து வந்திருக்கானே தெரியல. அங்க சந்தை போட்டு வரைக்கும் போல. அடிச்சிருக்காங்க. இவருக்கு என்னாச்சு? நெருப்புல விறக போடு. ஆ. அப்பா என்ன பண்றீங்க? அவர் ஏற்கனவே இறந்துட்டாருல? அவர் மொத்தமா உறைஞ்சிட்டாரு. பார்த்தா ஆபத்தான ஆள் மாதிரி தெரியறாரு. எதுக்கு தேவையில்லாம? நம்ம ஊர் ஆள் மாதிரியே தெரியலையே. ஐயோ பாவம், நம்ம வீட்டு வாசலையே விழுந்து கிடந்தாரு. எதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட? உதவி கேட்டு வந்திருக்காரு. தப்பிச்சு வந்த அடிமை மாதிரி இருக்காரு. இவரை ஒளிச்சு வச்சா ஆபத்துல மாட்டிக்க மாட்டோம்? நாங்க ஓடி வந்திருக்கோம். பல காலத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் கிழக்கு பக்கம் தான் இருந்திருக்காங்க. அந்த இடத்தோட பேரு நோர்வே. அந்த இடத்துல நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும். அங்க கடல் உறையாது. பல நிலங்களால பாதுகாக்கப்படுற ஒரு நல்ல நிலம் அது. ஆனா ஒரு நாள் ஆரால்டுங்கிற சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் வந்தான். ஆரால்டோட படைகள் தீ பறக்கிற மாதிரி நிலங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டே வந்தது. நார்வேவோட முதல் அரசன் நான் தான் பிரகடனம் பண்ணிக்கிட்டு ஆள ஆரம்பிச்சான். மக்களை நிர்பந்தம் படுத்தினான். ஒன்னு அரசனா ஏத்துக்கணும், இல்லன்னா இந்த நாட்டை விட்டு வெளியேறணும். ஆரால்டோட ஆதிக்கத்தை பல மக்கள் எதிர்த்தாங்க. ஆரால்டு நெருங்க முடியாத இடத்துக்கு தூரமான ஒரு நிலத்துக்கு போனாங்க. அப்படிதான் சிலர் இந்த ஐஸ்லாண்டுக்கு வந்தாங்க. போய் சொல்றீங்க. நீங்க வாயை திறந்தாலே போய் யாரா சொல்றீங்க? என்னோட அப்பாவும் முன்னோர்களும் எப்பவும் ஓடி ஒளிய மாட்டாங்க. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க உண்மையாவே பைத்தியம் தான். இந்த ஆள் சொல்றது எது உண்மை பொய் ஒண்ணுமே புரிய மாட்டேன். உண்மையே சொல்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையும் பொய்னு கலந்து சொல்றாரு போல. அப்பா எங்க இருக்கீங்க? லேஃப் மாமா என்ன சொல்றாரு தெரியுமா? வந்துட்டியா தாஃபின்? இவரு யாரு? யாரோட அடிமைன்னு தெரியல. தப்பிச்சு வந்திருக்காரு. முடிச்சிட்டாரா? உயிர் வந்துருச்சு. ஏய், இங்க பாரு. உன் பேர் என்ன? குளிர்தா? ஐயோ, நெருப்பு அதிகமாக்கு. சரிப்பா. இதோ பார், இங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. எதுக்கு என்ன திரும்ப வாங்கி அனுப்ப போறீங்களா? ஆஃப்தானோட வீட்டுக்கா அனுப்ப போறீங்க? ஆஃப்தானா? மலையோட அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்களா? அந்த இடத்த நான் வெறுக்கிறேன். ஆனா எனக்கு போக வேற எந்த இடமும் கிடையாது. இங்க பாருங்க தோஸ், சீக்கிரம் வாங்க. ஆஃப்தான் துறைமுகத்துக்கு வந்திருக்கான். ஐயோ, அவங்க மறுபடியும் சண்டை போடுறதுக்காக இவனை வந்திருக்காங்க. தேடிதான் வந்திருப்பாங்க. மட்டும் தான் அவனை கையாள முடியும். ஏதோ அடிமையை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. வலுக்கட்டாயமா இங்க உள்ள வந்துட்டாங்க. லீஃப் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க சண்டைக்கு தயாரா வந்திருக்க மாதிரி தோணுது. நீங்க சீக்கிரமா வாங்க. சங்கிலி மட்டும்தான் மனுஷ கழுத்துக்கு ஒரு நல்ல ஆபரணமா தெரியும். தங்கமும் இல்ல, வெள்ளியும் இல்ல. சங்கிலி மட்டும்தான். மனுஷ கழுத்துல இந்த சங்கிலி இருந்தாதான் அது அவனை பாதி ஒழுக்கமானவனா ஆக்கும். நான் சொல்றது சரிதானே? அடக்கி ஆள்ற மாதிரி. நேத்து ராத்திரி என்னோட ஒரு அடிமை சங்கிலியை உடைச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
எங்க கூட சண்டை போட வராத. பழைய பிரச்சனையெல்லாம் புதுப்பிச்சு சண்டை போட முயற்சி பண்றியா? இதுக்கு முன்னாடி அவனோட நமக்கு பிரச்சனை இருந்தது. என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியல. இவன் எப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். டேய் தம்பி, எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு சண்டையில என் இடது கைய வெட்டினவன் தானே நீ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சகோதரனோட காலை நீ வெட்டி இருப்ப. ஏன்னா அசால்ட்டா கையாட்டி காலட்டி என்னோட சகோதரனால இப்ப நடக்க முடியல. அதே மாதிரி உன்னோட காலையை வெட்டுறேன். தைரியம் இருந்தா ஐயோ இப்படியே சண்டை ஸ்டார்ட் ஆயிடும் போலே. பயந்தவன் நான் இல்ல. அவ்வளவுதானையா? உன்னை நான் இப்போ கட்டி போட போறேன். அவங்க காலியா கட்டி போடுறான். சட்டத்தை உடைக்க நான் விட மாட்டேன். சட்டங்கிறது ஒரு சங்கிலி. துரோகிய மனுஷனாக்கிறதுக்கு ஒரே வழி என் கையில இருக்கிற இந்த சங்கிலி மட்டும்தான். மறந்துடாதீங்க. சொந்தாலே அடிக்கிறான். என் கிட்ட இருந்து தப்பிச்சு போன அடிமை இளம் வயது இளைஞர். நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? இளம் வயசா? அவனை பார்த்தா அப்படி தெரியல. நான் இப்போ எங்க இருக்கேன்? இதுக்கு முன்னாடி இவ்வளவு அமைதியை நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு அமைதியா? நீ தைரியமா இரு. ஏய் உன்னதான் கண்ணை மூடாத, இறந்துருவ. தோஸ் அம்மா, சகோதரி, நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்க. உங்களை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வைக்கப்பட்டோம். நான் எங்க இருக்கேன்? நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? மேற்குல இருந்து ரொம்ப தூரம் கடலை எல்லாம் தாண்டி வின்லாண்டுன்னு ஒரு நிலம் இருக்கு. அங்க கதகதப்பா இருக்கும். அது ஒரு செழிப்பான நிலம். ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க அடிமைகள் இல்ல, யுத்தம் சண்டை எதுவும் இல்ல. நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்ற? ஒரு நாள் எங்க கூட நீ அங்க வா. எல்லாரும் அங்க நிம்மதியா வாழலாம். வின்லாண்டா? அப்படியா? அந்த இடத்துக்கு வின்லாண்டுன்னு பேரா? அது இருக்குது உண்மைதான். உள்ளே வந்துட்டான். கண்டுபிடிச்சிட்டேன். அனுமதி இல்லாம வந்ததுக்கு மன்னிச்சிரு தாஸ். அந்த அடிமை எனக்கு சொந்தம். அவனுக்கு நான் தான் முதலாளி. அவனை கொடுத்துரு. அப்பா தர்ஃபின் இப்படி வா. இங்க பாருங்க, நாங்க அவரை ஒளிச்சு வைக்கலாம் முயற்சி பண்ணல. உங்க அடிமையை காப்பாத்திருக்கோம். அந்த ஆள் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருந்தா தெரியுமா? ஆஃப்கான், இந்த ஆளை எவ்வளவு கொடுத்து வாங்கின? என்னப்பா நீங்க அப்படி எல்லாம் கேட்க கூடாது. அவர் ஆஃப் டான். 2 ஆடு, 2 இளம் ஆடு. 3 கொடுக்குற. இவனை கொடுத்துரு. சொல்லு. ஆஃப் டான். மத்த அடிமைகளுக்கு பாடம் கற்பிக்க நான் இவனை கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி சித்திரவதைப்படுத்தணும். பயம் போயிடுன்னு பயப்படுறான். 4 ஆடு கொடுக்குறேன். என்ன ஆல்தான் சொன்னது உனக்கு கேட்கவே இல்லையா? இல்லடே, உங்களை விட எவ்வளவு பெருசாகிறாரு. 2 மடங்கு வேணும்னு கேட்டா கொடுக்குற. நீ கேட்கிற அளவுக்கு நான் ஆட்டுக்குட்டிகளை கொடுக்குறேன். செத்த பணத்துக்கு ஈடாக நீ 8 ஆடை கொடுக்கறியா? சே, இது ஒரு நல்ல பேரம் தான். அப்படின்னா இந்த பேரம் முடிஞ்சு போச்சா? இங்க பாரு தோஸ், அவனை சங்கிலில இருந்து விடுதலை பண்ணிட்டதா நீ நினைக்கிற. அவனை இதுக்கு மேல எங்க கூட்டிட்டு போக முடியும்? அந்த ஆடுகளை நான் தான் தேர்ந்தெடுப்பேன்.
இது வேறையா? ஆடுறீங்களா? சோகமா இருக்கியா? ஆமா சோகமா தான் இருக்கேன். 8 ஆட்டை தூக்கி கொடுத்துட்டாரு. ஆனா அதனால அதுக்கப்புறம் செத்தும் போயிட்டான். செத்துட்டானா? அப்பா உங்களுக்கு அறிவே கிடையாதுப்பா. அப்பா என்னப்பா அநியாயம் இது? அப்பா காப்பாத்துறதுக்கு இருப்பானு. ஓடி வந்தவங்களா? லைஃப் மாமா சொன்னாரு நம்ம முன்னோர்கள் கிழக்குல இருந்து ஓடி வந்தவங்களாமே. அவங்க இங்க ஓடி வந்தவங்கன்னு சொன்னாரு. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஏய் அப்போ இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறவங்க எங்க போனாங்க? புதுசா எவனா வரானா? இந்த சீரியஸ் ஸ்டார்டிங்கே சூப்பராக இருந்தது. கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. கதை வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து இந்த இட பிரச்சனை அந்த டைமுக்கு நடக்கிற இது போலகுது. இப்போலாம் நம்ம வந்து இருக்க வாழ்கிறதுக்கு அந்த இதுக்கு வந்துட்டோம். இது வந்து இப்போ இடமே தங்குறதுக்கு இடத்துக்கே அப்போல்லாம் நம்ம போர் புரிஞ்ச காலம். ஸோ அந்த டைமில் நடக்குது போலகுது. நல்லா இருந்துச்சு. கப்பல் படை வச்சு பண்ணது அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பயங்கரமாக இருந்தது. அப்படி பாட்டுக்கு போட் டு போட் தாண்டி தாண்டி அப்படியே வெட்டின்னு வீசிட்டு போயிட்டே இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இது அந்த டைமுக்கு நடந்ததா இல்லை இதுக்கப்புறம் நடக்க போகிறத காமிச்சாங்களா என்னன்றது தெரியல. ஏற்கனவே லேண்டெலாம் பிரச்சனை நடந்திருக்கு போல். முக்கியமாக எல்லார் வாயிலும் இப்போ இந்த சீரீஸோட பேர் தான் இந்த வின்லேண்ட் அதை தான் மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போகணுன்றது தான் ஆசை போல் இருக்குது. ஸோ அதை நோக்கி தேடிட்டு இருக்காங்களா? அப்படி போகிறப்போ இவங்க கூட சண்டை நடந்துட்டுருக்கா? இல்லை இந்த இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கே பிரச்சனை வந்துட்டுருக்கான்றது தெரியல. அதில் கிளாரிட்டி இல்லை. சொல்ல போக போதான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்போசிட்லேருந்து வர ஃபைட்டுக்கு வந்திருக்காங்க. இதுலேருந்து வாழ்ந்து தப்பிச்சு வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் கடந்து அந்த பையன் வளர்ந்து வந்து இது பண்ணுவோம் போல இருக்கு. எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒருத்தர் காலு கீழே இறந்த மாதிரி காமிச்சாங்களா, அது இந்த பெரியவர் தான் போல இருக்கு. பெரியவர் கூட இல்லை, பார்த்தா அப்படி இருக்கு. ஆனால் சின்ன பையன் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பையன் தான் அப்படி காலு கீழே இருந்தது என்னவோ. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம்னா இப்போ இருக்கிற பிரச்சனைங்க இருக்கிறதே ஒரு சின்ன இடத்துல ஒரு கம்மியாக தான் இருப்பாங்க. அங்கே பசங்க வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 4-5 ஒரு 10 குடும்பம் இருக்கும் போல இருக்குது. அங்கேயும் சண்டை, அதுக்கே இடம் எங்கே அங்கேருந்து இங்கே வந்துட்டான், இது எந்த உந்து அதுலேயே ஆடு. அதான் அந்த உணவு இதுதான் இங்கே இருக்கிறது எனக்கு கூட அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பேசி அதெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இது நினச்சி பார்க்குறேன். நம்மளாம் இப்போ இருக்கிறதே வாழ்றது கஷ்டம்னு நகரம். இந்த டைமுக்கு அந்த டைமில் இந்த ஒரு சீரீஸ் பார்த்தா நம்மளுக்கு இன்னுமே அது தெரியும். இப்போ இருக்கிறது தாண்டா சொர்க்கம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு. ஸோ போக போய் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆமாம், தோர்ஸ் அவர் வந்து அந்த உடம்ப மதிச்சார். இறந்ததுக்கு அப்புறமாவது நல்லபடியாக போகட்டுன்றதுக்காக தான் அந்த ஆடு கொடுத்து கூட அவங்கள்ட்ட போகாமல் இவரு சேஃப் பண்ணி வந்து வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், இப்போ அவங்கள்ட்ட போயிருந்தால் கண்டிப்பாக தாட்சல் பண்ணி அதை போகிற உயிரை கூட ஒரு வழி பண்ணி போயிடுச்சுப்பாங்க. இவர் நிம்மதியாக இருக்கட்டும், வாழும்போது தான் வந்து இது பண்ணால் சரி சாகும்போது தான் நிம்மதியாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த பண்ணியிருக்காரு. நல்ல மனுஷனாக இருக்கார். அதை பற்றி கவலைப்படல. இங்கே உணவு போகுது அது இதுன்னெலாம் ஒரு அதான் ஒரு ஒரு அரசனாக தெரிகிறாரு இந்த இடத்துக்கு. ஒரு வீரனாக தெரில, ஒரு அரசனாக அப்படி தான் யோசிப்பான். அது நல்லா இருந்தது. பார்ப்போம். இப்போ எனக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு இப்போ கடல் படை இன்னொன்று வந்த மாதிரி காமிச்சாங்க. அது இங்கே நோக்கி தான் வருதா இல்லை என்னன்னு தெரியல. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் எபிசோடே கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியாது வேன் மொழிக்கு போகிறேன்னு நினச்சேன். இல்லை ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. போக போக பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.